வெங்கட், அதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தி நமக்கு வெளியாக இருக்கிறது. பாகிஸ்தானில் சியால்கோட் இயங்கி வந்த தீவிரவாத ஏவுகணை ஏவுதளம் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் சியால்கோட்டில் இருந்து தீவிரவாத ஏவுகணைகள் அந்த ஏவுதளம் அங்கு செயல்பட்டதாகவும் அது தற்பொழுது தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருப்பதாக அறிய வருகிறோம். அது குறித்த தகவலை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பல்வேறு நிலைகளில் இருந்து இந்தியா மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி தாக்குதலை மேற்கொண்டுட்டே வராங்க. அது இந்திய ராணுவம் தகர்த்து வருகிறது, பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த தருணத்தில் பாகிஸ்தானில் சியால்கோட்டில் இயங்கிட்டு வந்த ஒரு தீவிரவாத ஏவுகணை ஏவுதளம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்திய ராணுவம் தரப்பில் ஒரு 21 பயங்கரவாத முகாம்கள் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்ட இடத்துல சியால்கோட்டும் ஒன்றாக இருந்தது. இது குறித்த விவரங்களுக்காக தொடர்ந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சியால்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத ஏவுகணை ஏவுதளம் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது இந்திய ராணுவம் தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? நிச்சயமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சியால்கோட்டில் இயங்கி வந்த தீவிரவாத ஏவுகணை ஏவுதளத்தை இந்திய ராணுவத்தினர் தகர்த்திருக்கிறார்கள் குறித்தான காணொலியை தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏன்னா காலையிலே ஒரு 4 மணி அளவிலே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 3 விமானப்படை தளங்களை இந்திய ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். அது தொடர்ந்து குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ராணுவ தளமாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டி, அந்த ராவல்பிண்டியுடைய அந்த பகுதிகளிலுமே இந்த ராணுவ தலைமை அலுவலகம் செயல்படுது. அந்த ராவல்பிண்டிலுமே இன்று அதிகாலை இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சியால்கோட்ல இயங்கி வந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத ஏவுகணை ஏவுதளத்தை இந்திய ராணுவத்தினர் அளித்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காணொலியும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இந்தியாவுடைய எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில பகுதிகளாகட்டும், ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது இந்தியா மிகப்பெரிய அளவுல பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதிகாலையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 விமானப்படை தளங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருந்தது. தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சியால்கோட்டில் இயங்கி வந்த தீவிரவாத ஏவுகணை ஏவுதளத்தை இந்திய ராணுவத்தினர் தகர்த்திருக்கிறார்கள். அது குறித்தான காணொலி தான் தற்பொழுது நம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக என இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் காஷ்மீர் ஆகட்டும், காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய தீவிரவாத ஏவுதளத்தை முற்றிலுமாக தகர்த்திருக்கிறது இந்திய எல்லை பாதுகாப்பு படை. இது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி வெங்கட்.